எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 13 டேஸ் தான் வந்திருக்குது. அப்கமிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2026 எக்ஸாக்டாக ஒரு 13 டேஸ் இருக்கும். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 13 டேஸ், பட் ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து டிஃபர் ஆகும். சரி, இப்போ நம்ம எக்ஸாமுக்கு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். நார்மலாக நம்மளால ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி படித்த மாதிரி இந்த டைமில் வந்து நம்மளால படிக்கவே முடியாது. ஸோ மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி பயம், ஒரு மாதிரி செல்ஃப் டவுட், எக்ஸாம் கிராக் ஆகுமா ஆகாதா, என்ன பண்ணலாம், நம்மளால வந்து கரெக்டாக ரிவிஷன் பண்ண முடியல, இந்த மாதிரி வேரியஸ் தாட்ஸ் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எக்ஸாம் ஃபியர். இந்த வீடியோவில் இந்த எக்ஸாம் ஃபியரை நம்ம எப்படி கான்கவர் பண்ணுவோம் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாம் கொடுக்க போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த எக்ஸாம் யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவில் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூபிஎஸ்சி ரிலேட்டடாக இருக்கும். அதில் நான் மிஸ்டேக் பண்ணது, அதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன், அதில் உங்களுக்கு என்ன நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன் இந்த சேனலில். அது உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் பிகினர் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். இந்த பயம் மேஜரான ஃபேக்டருங்க. ஸோ அடுத்த 10 டேஸ்க்கு இந்த மைண்ட் செட் இதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம், இந்த பயத்தை எப்படி நம்ம கான்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுவே மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சிரும். நம்மளால ஒழுங்காக ரிவிஷன் பண்ண முடியும், மார்க் டெஸ்ட் எடுக்க முடியும். மைண்ட் செட்டில் அந்த மைண்ட் நம்மளுக்கு பயம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாவே மற்ற வேலைகள், எக்ஸாமுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். எக்ஸாமினேஷன் ஹால்லையும் நம்மளால நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு. ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம நல்லா தான் பண்ணி வச்சிருப்போம். கிட்டத்தட்ட வந்து ஒரு டிசம்பர் மாதத்துலேருந்து வந்து படிச்சிருப்போம், தேவையான அளவுக்கு நம்ம படிச்சிருப்போம், தேவையான டெஸ்ட் வந்து எடுத்திருப்போம், ரிவிஷன் கூட பண்ணியிருப்போம், சிசெட்டை போட்டு பார்த்துருப்போம். எல்லாமே வந்து நம்மளால எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருப்போம். கொடுத்துட்டு வந்தவங்களுக்கு வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய கேண்டிடேட் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம என்னதான் சொல்கிறது, அவங்க வந்து இன்கெப்பாசிட்டின்னு வந்து சொல்கிறதா, இல்லை எக்ஸாம் ஹாலில் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை, அந்த டைமில் எக்ஸிக்யூஷன் மட்டும் வரல அப்படின்னு வந்து சொல்கிறதா. ஆப்வியஸாக அந்த எக்ஸிக்யூஷன் வராதனால தான். மற்றபடி ஹார்ட் ஒர்க் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. இவங்களை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் பர்பஸ் ஆஃப் தி ஹார்ட் ஒர்க்னு வரும்போது டு கிளியர் தி எக்ஸாமினேஷன். இப்போது நம்ம என்ன தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் வந்து ஆத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போகிறோம், எக்ஸாமில் வரல அப்படின்னா பர்பஸே இங்கே இல்லை. நம்ம அதுக்கு தான் ஒரு வருஷம் உட்காந்து படிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பல பேர் வந்து சுற்றிட்டு இருக்கிறோம், இன்க்ளூடிங் மீ. அப்படி இருக்கும்போது அந்த பர்பஸை கெடுத்து விடுற மாதிரி விஷயங்களை நான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் பண்ணால் அந்த பர்பஸ் வந்து காலி ஆகுது அப்படின்றத நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணி அதை ப்ராப்பராக கான்கவர் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்ம போட்ட எஃபர்ட்டு, ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்குமே அங்கே தான் ரிவார்டு வந்துருக்குது. அதில் மெயினான விஷயம் இந்த ஃபியர். நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாம் மேலே இருக்கிற பயத்தினால அதை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இந்த பதட்டமாக இருக்கிறதுலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அது இப்போவே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பதட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் ஆயிரும். சரி, இப்போ இந்த பயத்தை நம்ம எப்படி போக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறோம், நான் சொல்கிறேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் வராது. ஒரு நாள் தான் இருக்கும், அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வராது. இதோட ரீசன் வந்து நீங்க பாத்துக்கணும், ஏன் பயம் வருது அப்படின்னு வந்து பாத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்டை வச்சு நான் சொல்றேன். இப்போ பாலிட்டி மேல எனக்கு வந்து பயமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்னடா இது புக்கே பெருசா இருக்குது, இது எப்படி நான் படிக்கிறது, இதுல இருந்து கேட்குற கொஸ்டின் நான் எப்படி வந்து ஆன்சர் பண்றது, இந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் மேல எனக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த கொஸ்டினை பார்த்தா, பாலிட்டி கொஸ்டினை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. மெயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தாலே எனக்கு கொஸ்டினே புரியாத மாதிரி வந்துருக்குது. இப்படி இருக்கிற ஒரு சினாரியோ வச்சுக்கோங்க. இப்போ இது எப்படி நான் பார்க்க முடியும்? பாலிட்டி எல்லாம் படிச்சிடலாம், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட், அப்படி இப்படி நான் வந்து கதை சொன்னா பயம் போகுமா? போகாது இல்லை. அப்போ அந்த சப்ஜெக்ட் மேல ஒரு கிளாரிட்டியை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் பாலிட்டினா இதுதான் இந்த சப்ஜெக்ட், இத்தனை சாப்டர் இப்படி தான் இருக்குது, மேக்ஸிமம் கொஸ்டின் ஸ்டாட்டிக்ல இதுதான் வந்து கேட்பாங்க, அதுக்கு நம்ம எவிடன்ஸா வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு கொடுக்கணும். இதை படிக்கிறதுக்கு ஒரு 2 மாசம் ஆகும். இந்த 2 மாசம் ஹெவியா எஃபர்ட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு மேல உங்களால எந்த கொஸ்டின் வேணா சால்வ் பண்ண முடியும். இதுல ஏதாவது புரியல அப்படின்னா கிளாஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்குது, கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம படிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளாரிட்டியை கொடுக்கும்போது தான் அந்த பர்சனுக்கு ஓகே, பாலிட்டி சப்ஜெக்ட் இவ்வளவுதான் போல, நான் தான் பெரிய கஷ்டமா நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன், அப்ப நான் இதை பண்ணா எனக்கு இது வந்து தெளிவா புரிஞ்சிடும், பாலிட்டியில இருந்து கொஸ்டின் கேட்டா என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பயமே போகும். அப்போ எக்ஸாம் மேல பயம் இருக்குது அப்படின்னா அந்த கிளாரிட்டி வேணும். எக்ஸாமை பத்தி ஒரு நல்ல தெளிவான ஒரு கிளாரிட்டி இருந்தாதான்
நம்ம பயப்படவே மாட்டோம். ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனா ஓகே, நல்லா ஸ்டாட்டிக்கை படிச்சிருக்கணும், நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கணும், மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கணும், அதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும், எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு பார்த்துருக்கணும், இதே மாதிரி இதை ரிப்பிட்டேஷனாக வந்து பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை வந்து தேவையான அளவுக்கு உள்ள ஆட் பண்ணணும், தென் சிசெட் பேப்பரையும் ப்ராப்பராக வந்து அந்த 3 ஜோன்ஸையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வெல் எக்ஸிக்யூட்டடாக வித் கைடன்ஸ், நான் ஓவராலாக வந்து சொல்கிறேன், பட் டெப்த்தாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிளாரிட்டியாக உள்ள போகணும். இந்த விஷயங்களை நல்ல ஒரு கைடன்ஸோட நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணி முடிக்கிறோம் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் இவ்வளோதான்ப்பா. அண்ட் எக்ஸாம் ஹாலில் எக்ஸிக்யூஷன், அங்கே பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்பராக இந்த கிளாரிட்டி இவ்வளோதான் இந்த எக்ஸாம், இதை பண்ணால் இது கிராக் ஆகும் அப்படின்ற விஷயத்த நம்ம நல்லா அனலைசிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாமில் இருக்கக்கூடிய பயம் வந்து குறைஞ்சிரும். எனக்கு தெரியும் நான் இதை தான் பண்ண போகிறேன், அங்கே இதுதான் இப்படி தான் கேட்க போகிறாங்க, எப்படியும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஒரு வருஷமும் ஒரு பேட்டர்னில் வந்து கொடுத்து விடுவாங்க. ஸோ அங்கே என்னத்தை கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து போகணும். ஸ்டாட்டிக் கொஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம வந்து மேக்ஸிமம் பேலன்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டியை நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மென்டாரோ எக்ஸாமை நல்லா தெரிஞ்சவங்களோ இது நம்மளுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்மளுக்கு அந்த ரீசன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் எனக்கு பயம், எதனால எனக்கு பயம் அப்படிங்கிறத நீங்கள் தான் அனாலிசிஸ் பண்ணணும். அனாலிசிஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்துல எனக்கு பயமா இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்ல எனக்கு வந்து பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு வந்து சொல்லணும். இவ்வளோ நேரம் அந்த நாய் குலைச்சிச்சா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படி நாய் குலைச்சிட்டு வந்திருக்கும். ரியலி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அது என்னமோ தெரியலைங்க, அது அப்படிதான் நடக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் அந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மயான அமைதியில் வந்துருக்கும். நம்ம வீடியோ எடுக்கும்போது மட்டும் இந்த மாதிரி வண்டி போகிறது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நாய் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. பார்த்தா இப்போ கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ரீசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக அந்த ரீசன்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு பயமாக இருக்குது, உதாரணத்துக்கு எனக்கு சிசாட்டில் பயமாக இருக்குது, அதை நினச்சி தான் எக்ஸாமை நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கிறேன், மற்றபடி நான் இது பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட மென்டார் கைடுன்னு ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அவங்க தான் உங்களை ட்ராக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரேண்டம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. இந்த வீடியோவும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வீடியோ இந்த வந்து நான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா போயிட்டு மென்டாரை பார்க்கணுன்னு அர்த்தம், கைடை பார்க்கணும்னு அர்த்தம். உங்களை யார் கைட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து இதை சொல்லணும். இதை நீங்கள் பர்சனலாக அவங்க கிட்ட வந்து சொல்லி எனக்கு இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை இதோட இம்பாக்ட் என்ன, இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத கேட்டு அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் அந்த பயமே போகும். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். கான்ஃபிடென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஒருத்தருக்கு இருக்கவே இருக்காது, நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லாவும் ஸ்கோர் வரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தோணும் அப்படின்னா, இங்கே ஸ்கோர் வந்துட்டு அங்கே வந்துருமா அப்படின்னு அவங்களே நினைச்சுக்குவாங்க. இல்லை இங்கே ஸ்கோர் கம்மியாக வரும் அப்போ அங்கேயும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சுக்குவாங்க. இப்போ இதெல்லாமே வந்து லேக் ஆஃப் கிளாரிட்டி. அப்போ இங்கே ஸ்கோர் வந்தா என்ன நடக்கும், இப்போ இந்த ஸ்கோர் வந்து கிராக் ஆகுமா ஆகாதா, இது எல்லாமே தெளிவாக ஃபர்ஸ்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பயம்லாம் வராது. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் அப்படின்னா அது நம்மளோட தப்பு தான். ஸோ இன்னொரு விஷயம், ஃபியூச்சரை பற்றி ரொம்ப ஓவராக நினச்சிக்கிறது, அந்த எக்ஸாம் டேவை பற்றி ரொம்ப ஓவராக நினச்சி தேவையில்லாத நினச்சி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. ஸோ இதுவுமே ரொம்ப தப்பு. அப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது, உங்கள் கையில் என்ன இருக்குது, இன்னைக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாவே ஃபியூச்சரை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அப்போது இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணணும், இன்னைக்கு நம்ம ப்ராப்பராக மார்க் டெஸ்ட் எடுக்கணும், இன்னைக்கு நம்ம பயம் இல்லாமல் வந்து இருக்கணும், இன்னைக்கு வேலையை நம்ம இன்னைக்கு கரெக்டாக செஞ்சோம்னா நாளைக்கு நடக்க போகிறத பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லாது, நாளைக்கு நல்லா தான் நடக்கும். ஸோ உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்புங்க. அண்ட் தேவையில்லாமல் அன்னெசரியாக வந்து நினைக்கவே தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் நமக்கு நம்ம மேலே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் மற்றவன் நம்மளை நம்புவான். அப்பா பயங்கரமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காண்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு அவன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத பார்த்தா அவனே என்ன பயந்துட்டு இருக்குதான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணிடும் இல்லையா? அப்போது கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு தான் அங்கே வரணும். நம்ம தான் இந்த எக்ஸாமை வந்து படிச்சுட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு தான் இது தேவை, நம்ம தான் போய் கிராக் பண்ண போகிறோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்பணும். நமக்கு தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்மளே நம்ம பயந்துக்கிட்டு இந்த மைண்ட் செட் தான் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 10 நாளில் வந்து இந்த மைண்டு போட்டு படாத பாடுபடுத்தும். அது இது கொஷின் இப்படி வரும் அப்படி வரும், இந்த சப்ஜெக்ட் இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு தேவையில்லாத தாட்ஸ் இதெல்லாம் தயவு செஞ்சு வந்து விட்டுருங்க. தைரியமாக ஃபர்ஸ்ட் இருக்க, உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமாக கண்டிப்பாக அமையும். இந்த வரப்போகிற அந்த 10 நாளில் எதை பற்றியுமே நினைக்காம உங்களுக்கே என்ன பண்ணணும்னு தெரியும். உட்காந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா இந்த 10 நாள் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை தெளிவாக பண்ணுங்க.
ஸோ அதை போட்டு இன்னைக்கு நாளைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஜஸ்ட் ஆல்ரெடி படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. மார்க் டெஸ்ட் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதை நல்லா சால்வ் பண்ணுங்க. சிசெட் பேப்பர் எடுத்து வச்சு நீங்க சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். இதை நீங்க ரிப்பீட்டடா திரும்ப 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 படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் நல்லா சால்வ் பண்ணுங்க. மிஸ்டேக்காக தான் மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு வந்து சால்வ் பண்ணுங்க. இவ்வளவுதான் விஷயம். நான் இதுதான் ஆக்சுவலா பண்ணணுமே. இதை 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 டீட்டெயில்டா பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேசணும், அவ்வளவுதான். பட் இந்த 2-3 செகண்ட்ல நான் சொல்லிட்டேன். இதை தவிர நம்ம என்னத்தான் நினைச்சிட்டு எப்படி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தாலும் அது எல்லாமே அன்னெசரி தான். தேவையில்லாம போட்டு பிரெயினை போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு அடுத்த 10 நாள் எவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ண முடியுமோ அவ்வளவு நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இதுதான் ஒரு மெயினான விஷயம். இந்த மாதிரி எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்றேன். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தைரியமா இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கான எக்ஸாமா அமையும். நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, கண்டிப்பா கிராக் பண்ணுவீங்க.